जनसलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पास्ताय देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் பார்க்குறோம். நம்ம முதல் ஸ்கந்தத்துல தான் இருக்கும் ஸ்ரீமத் பாகவதத்துல. இந்த ஸ்ரீமத் பாகவத்தோட மொழிபெயர்ப்பு பொருளரை எழுதினதும் நம்மளோட ஸ்ரீல பிரபுபாத் ஸ்கந்த ஸ்தாபகாச்சாரியர். இதுல வந்து நம்ம குந்தியோட பிரார்த்தனைகளை சும்மா ஷார்ட்டா பார்த்தோம். அப்புறம் உத்தராவோட குழந்தை வயிற்றுல அவளோட வயிற்றுல பரீட்சித் மகாராஜ் குழந்தையா இருக்கும்போது எப்படி பகவான் கிருஷ்ணர் காப்பாத்தினாரு, உத்தரா எப்படி ஓடி போய் கிருஷ்ணர் கிட்ட கேட்டா, அதான் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் குந்தி மகாராணியோட பிரார்த்தனைகள் வரும், அது கொஞ்சம் பார்த்தோம். இப்போ பீஷ்ம தேவர் வந்து அவர் உடலை விட்டு போக போறாரு. ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி எதுவும் கவர் பண்ண வேண்டாம். இதுக்கப்புறம் வேணா ஒரு இது கவர் பண்ணுவோம். யுதிஷ்டிர மகாராஜ் பாண்டவஸோட ரிட்டையர்மெண்ட் வேணா அதுக்கப்புறம் கவர் பண்ணலாம். ஸோ பீஷ்மதேவ் வந்து நமக்கு தெரியும், பரத குலத்துல இருந்து வர்றவர் தான் பீஷ்மதேவரும். இவரு வந்து இச்சமிருத்யு அப்படிங்கிற அந்த வரத்தை வாங்கியிருக்காரு. எப்ப அவருக்கு பிடிக்குதோ அப்ப எந்த டைம்ல அவர் இறக்கணும்னு நினைக்கிறாரோ அவரு இறந்துக்குவாரு. அந்த உயிரை வந்து உடலை விட்டு அவருக்கு போகும். ஸோ நமக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்ப பரீட்சித் மகாராஜுக்கும் ஒரு சாபம்னு இந்த பையன் ஸ்ருங்கிங்கிற பையன், சமிக்கி ரிஷியோட மகன் வந்து ஸ்ருங்கி, அவன் சாபம் விட்டுருப்பான் பரீட்சித் மகாராஜுக்கு. அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே? பரீட்சித் மகாராஜோட கதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாம்பு எடுத்து அந்த சமிக்கி ரிஷியோட கழுத்துல போட்டுட்டு போயிடுவாரு. அப்புறம் அவருக்கு ஒரு சாபம் கிடைக்கும், ஒரு பாம்ப ஸ்னேக் பேர்டால அவரு சாவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா யாருக்காவது? சரிங்க மாதாஜி. ஓகே, சரி. ஸோ சும்மா பிரீஃபா வேணா சொல்றேன். பரீட்சித் மகாராஜ் வந்து நாட்டை ஆள ஆரம்பிச்சிருவாரு இல்லையா? அதுக்கப்புறம் மேபி அது வரும்போது கூட நான் சொல்றேன். பட் உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிற பேக்ரவுண்டுக்காக சொல்றேன். அவருக்கு ஒரு சாபம் கிடைக்கும். ஏன்னா அவரு செத்த பாம்பு எடுத்து வேட்டையாட போற இடத்துல காட்டுல தண்ணி தேடி பாப்பாரு, எங்கேயும் கிடைக்கலன்னு ஒரு குடிசை இருக்கும். சரி, அங்க போய் கேட்கலான்னு கேட்கும்போது ஒரு ரிஷி, சமிக்கி ரிஷின்னு அவர் பேரு சமிக்கி, அவரு கிட்ட போய் கேட்கலான்னு அந்த சமிக்கி ரிஷி கிட்ட தண்ணி கேட்பாரு. ஆனா அவரு வந்து தவத்துல இருந்ததுனால, ஆழமான தியானத்துல இருந்ததுனால அவருக்கு காது கேட்காது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம்ஸ். அவருக்கு காது கேட்காது. அப்போ இவருக்கு கோவம், பரீட்சித் மகாராஜுக்கு கோவம் வந்து பக்கத்துல கிடந்த செத்த பாம்பு எடுத்து அவரோட கழுத்தை சுத்தி மாலை மாதிரி போட்டு விட்டு போயிடுவாரு. இத கேள்விப்பட்ட சமிக்க ரிஷியோட மகன் வந்து ஸ்ருங்கி, அவன் அந்த பையனுக்கு வந்து கோபம் வந்துரும். எப்படி சத்திரியர்கள் வந்து பிராமணர்களோட தயவுல இருக்காங்க, அவங்க சத்திரியன் யாருன்னா ஒரு காவல் நாய் எப்படி ஒரு ஊருக்கு காவல் நாய் இருக்கும் அந்த மாதிரிதான் அவங்கன்னு ரொம்ப இன்சல்ட்டிங்கா பேசுவான் அந்த பிராமண பையன். அது மட்டும் இல்லாம சாபமும் கொடுத்துருவான், எங்க அப்பாவை எப்படி அவமானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள்ல ஒரு பாம்பு, பறக்கிற பாம்பு, அது பாம்பு பறவை, தக்ஷகான்னு பேரு அந்த பாம்பு பறவையோட பேர், அது மூலியமா கடிச்சு அவன் பரீட்சித் மகாராஜ் உயிரை இழந்துருவான் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவான். அது கேள்விப்பட்ட அவங்க அப்பா வந்து ரொம்ப சங்கடப்பட்டு பையனை திட்டுவாரு. அவன் வந்து ஒரு பெரிய பக்தர் பரீட்சித் மகாராஜ், அவரு பண்ணாருங்கிறதுக்கோசரம் நீ சாபம் முடிவியா? அவர் எந்த சூழ்நிலையில என்ன பண்ணாரு, எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு எல்லாத்துக்கும், எப்படி பிரஜைகளை குழந்தைகளா பாத்துக்கிட்டு இருக்காரு, அவரை போய் நீ இப்படி சாபம் விடுறையே அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சங்கடப்படுவாரு.
பரீட்சித் மகாராஜோட சக்தி மூலியமா அவர் அந்த சாபத்தை வந்து ஈஸியா அதுல இருந்து வெளியில வர முடியும், இல்லைன்னா பதிலுக்கு இன்னொரு சாபம் கொடுக்க முடியும். ஆனா அதெல்லாம் பண்ணாம அவர் ஒரு சிறந்த பக்தரா இருந்தங்காட்டி அந்த சாபத்தை ஏத்துக்குவாரு. இது வந்து பகவான் கொடுக்கிற கருணை அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்குவாரு. ஒரு நிமிஷம் இருங்க. கிளாஸ்ல இருக்கேன் பப்பி. சோ பகவானோட கருணை அப்படின்னு சொல்லிட்டு அவரு மனசார ஏத்துக்குவாரு சாபத்தை. அந்த ஸ்ருங்கியோட அப்பா சமிக்ரிஷி வந்து மெசேஜ் அனுப்புவார், இப்படி இந்த மாதிரி பையன் சாபம் விட்டுட்டாங்கிறத அனுப்பிச்சு அரண்மனையில ஒரு ஆள் வந்து சொல்லும் போது கூட அதை கேட்டு ஷாக் ஆக மாட்டாரு. லபோதிபோன்னு குதிச்சுட்டு என்னை எப்படி சாபம் விடலாம், பிராமணர்கள் சத்திரியர்களோட கீழே தானே இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அவரு ஈகோ அகங்காரம் எதுவுமே வரல. அவரு வந்து எல்லாமே பகவானோட அனுகிரகத்துலதான் நடக்குது. அது நல்லதா இருந்தாலும் சரி, அது நல்லதா இல்லைனாலும் சரி, எல்லாமே அவரோட தீர்மானத்துலதான் நடக்குதுங்கிற அந்த பயம் இல்ல, பக்தினால அந்த அவர் வந்து ஆத்மார்த்தமா ஏத்துக்கிறாரு அந்த சாபத்தை கூட. ஆனா அந்த சாபத்தினாலதான் அவர் அந்த 7 நாள் தான் இன்னும் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன பெர்ஃபெக்டா என்ன பண்ணலாம் இந்த 7 நாள்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் பிராமணர்கள் பக்தர்கள் வந்து பகவான் பத்தி ஹரிகதை கேட்கணும், 7 நாளும் கேட்கலான்னு அந்த இடத்துல வியாசதேவரோட பையன் சுகதேவ் கோஸ்வாமி அவரா வரும்போது உடனே இவரை பேச சொல்லவும் ஸ்ரீமத் பாகவத பேசி அப்படிதான் நமக்கு பகவதம் கிடைச்சது. வியாசதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவத தன்னோட மகன் சுகதேவ் கோஸ்வாமி கிட்ட சொல்லி கொடுத்தாலுமே வியாசதேவர் மூலியமா நம்ம கேட்கல. நம்ம ஸ்ரீமத் பாகவத்தை யார் மூலியமா கேட்கிறோம் அப்படின்னா, சுகதேவ் கோஸ்வாமி வந்து பரீட்சித் மகாராஜ் கேட்கிற கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாருல, அது மூலியமா தான் கேட்கிறோம். ஆனா பகவதத்தை வந்து அவங்க பேசினாங்கன்னு எழுதி வச்சது யாருன்னா வியாசதேவர். எப்படி பார்த்தாலும் வியாசதேவர் மூலியமா தான் நம்மளுக்கு கையில வந்திருக்கு. வியாசதேவர், அதுக்கப்புறம் நம்ம பிரபுபாதர் அதை மொழிபெயர்த்ததுனால சமஸ்கிருதத்தை நம்மளால இப்போ ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. சமஸ்கிருதத்தை புரியட்டியும் நம்மளுக்கு அதை மொழிபெயர்த்ததுனால நம்மளுக்கு பகவதம் புரிஞ்சுட்டு வருது இல்லையா. சோ இதுதான் பரீட்சித் மகாராஜோட பேக் ஸ்டோரி. இப்ப அந்த மாதிரி பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அது பகவானோட ஏற்பாட்டுலதான் நடக்குதுங்கிறத வந்து ஆழமா நம்புறதுனால அவங்க எதையுமே அலட்டிக்க மாட்டாங்க. இப்படி அப்படியாதே வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை வருது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்ப 10வது நாள் குருக்ஷேத்திர வார் நடந்தது இல்லையா, குருக்ஷேத்திர போர் நடக்கும் போது 10வது நாள் வந்து குருக்ஷேத்திர போர்ல வந்து அவர் அம்பு விட்டு அர்ஜுனன் வீழ்த்துறாரு பீஷ்மரை. ஆனா அவர் சாகல. அந்த மொத்த அம்புகள் மேல அவரு அப்படியே விழுந்துடுறாரு. அம்பு முதுகுல பாயவும் அது அப்படியே விழுகிறாரு இல்லையா, அர்ஜுனன்னால கிடையாது, சிக்கண்டினால அவர் அப்படியே விழுகிறாரு. முக்கியமா சிக்கண்டி தான் காரணம் அதுக்கு. அது ஒரு பழைய கதை. அம்பிகா அம்பாலிகா அப்படிங்கிற 3 பேரு பீஷ்மர் வந்து தன்னோட குடும்பத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அரசருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். அந்த டைம்ல ஹஸ்தனாபூர் அரசர் சத்யவதியோட பையனுக்கு. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அம்பிகா வந்து அம்பாலிகா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனா அம்பிகாக்கு ஏற்கனவே காதலன் இருந்ததுனால பீஷ்மர் கிட்ட சத்தம் போடுவா, எப்படி நீ என்ன கூட்டிட்டு வரல, எனக்கு ஏற்கனவே காதலன் இருக்கான்னு. சரிவா நான் திருப்பி கூட்டிட்டு போய் விடுறேங்கும் போது அவன் ஏத்துக்க மாட்டான். இவ வந்து இன்னொரு ஆண் மகனால கையப்பிடிச்சு கூட்டிட்டு போனதுனால, இல்ல கடத்திட்டு கூட்டிட்டு போனதுனால, கடத்துல பீஷ்மரோட சக்தி தெரியும் எல்லாத்துக்கும். அதனால யாருமே அவரை தடுக்கல. அந்த பொண்ணுகளை 3 பேர்த்தையும் கூட்டிட்டு போகும்போது அந்த அரண்மனையில யாருமே தடுக்கல. சோ அந்த மாதிரி நீ கூட்டிட்டு போயிட்ட, அப்ப நான் அந்த பொண்ணை திருப்பி ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லவும் இவ பீஷ்மரையே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவா. அப்ப பீஷ்மரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. அப்ப இவ வெறுத்து தற்கொலை பண்ணிக்குவா. ஆனா அதுக்கு முன்னாடி அவளோட தவத்தால அவளுக்கு வந்து ஒரு வரம் கிடைக்கும். சிவபெருமான் மூலியமா அவ வந்து திருப்பி பிறப்பா. பிறந்து பீஷ்மர் அவனாலேயே பீஷ்மர் இறப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் கிடைக்கும். சோ அது ஒரு பேக் ஸ்டோரி மகாபாரதத்துல வரும். இப்ப பீஷ்மர் வந்து 18 நாள் தானே போர் நடக்கும் குருக்ஷேத்திர வார். அதுல வந்து 10வது நாளே அவரு விழுந்துடுறாரு. அந்த அம்புகள்னால விழுகிறாரு. அம்பு படுக்கையில அப்படியே விழுந்துடுறாரு. அப்ப மொத்தம் 58 நாள் அவரு அதாவது 8 நாள் வந்து யுத்த காலத்திலேயே 8 நாள் வந்து அம்பு படுக்கையில இருந்து திருப்பி இன்னொரு 50 நாள் உயிரோடையே இருக்காரு. ஏன்னா அவரு வந்து அந்த இச்சா மரணம் அந்த பாக்கியம் இருக்கிறதுனால அவரு அந்த உத்தராயணம் வரட்டும்,
இது வந்து ஆன்மீக ரீதியா பார்த்தோம்னா அது வந்து ஒரு புனிதமான காலம்னு சொல்றதுனால சூரியன் வந்து வடக்குல பயணம் பண்ண ஆரம்பிக்கும் போது உத்தராயண காலம் வரும்போது இறந்தா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு அவங்க போவாங்க. அப்படிங்கறதுனால இது பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 24வது ஸ்லோகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அக்னிர் ஜோதிர் அஹ சுக்லஹ சன்மாச உத்தராயணம் தத்ர பிரயாத்த கச்சந்தி பிரம்ம பிரம்ம விதோ ஜனாக அப்படிங்கிற ஒரு ஸ்லோகால கிருஷ்ணர் சொல்றாரு. அவங்க வந்து அந்த மாதிரி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த, அந்த பகவானோட லோகத்தை அவங்க என்ன விரும்புறாங்களோ, அவங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி யோகிகள், ஞானிகள், ரிஷிகள் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கு. அவங்க இஷ்டப்பட்ட காலத்துல இறக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சக்தி இருக்குன்னா இஷ்டப்படுற லோகத்துக்கு போறதுக்குண்டான சக்தியும் அவங்களுக்கு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஆன்மீக ரீதியா எது புண்ணிய காலமோ, எந்த திதி நல்ல திதியோ அப்ப இறப்பாங்க. அது வந்து உத்தராயணம் காலம்னு பொதுவா இருக்கிறதுனால இவரு வந்து பீஷ்மர் அந்த டைமை சூஸ் பண்ணியிருப்பாரு. சோ அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ அவரு தனிமையை விரும்பினதுனால யாரையும் வர வேண்டாம், நான் அப்படியே இருந்துக்கிறேன்ட்டுருவாரு. ஆனா சில ரிஷிகள் வருவாங்க அவர் கூட இருக்கிறதுக்கு. சில ரிஷிகள் வந்து இருப்பாங்க. இப்போ வந்து யுதிஷ்டர் மகாராஜ் வந்து அரண்மனைக்கு போயாச்சு, அவரு அரச இதுவும் ஏத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? ஆனா அவருக்கு வந்து மனசுல ரொம்ப வலி. என்னன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்களை துரோணாச்சாரியார், இந்த கௌரவா சைடு நிறைய பேர்த்த அவரு வீழ்த்த வேண்டியதா போச்சு அவருனால. அப்படின்னா அவருக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ், அவருக்கு வந்து குற்ற உணர்வு அவருக்கு அதிகமா ஆயிடுச்சு. அர்ஜுனனுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, பகவத்கீதையில படிக்கிறப்போ ஆரம்ப நிலையிலேயே அர்ஜுனனுக்கு வந்து சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே, போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே தொலைநோக்கு பார்வையில பார்த்து அர்ஜுனன் வந்து உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லாம் இறப்பாங்க, அதனால எனக்கு பாவம் வரும், அந்த மாதிரி பாவப்பட்ட ராஜ்யம் எனக்கு வேண்டாம், ரத்தக்கரை படிஞ்ச ராஜ்யம் வேண்டாம், நான் பேசாம காட்டுக்கே போறேன், பிச்சை எடுக்கிறேங்கிற அளவுக்கு அர்ஜுனன் போயிடுவார். ஏன்னா எனக்கு வந்து நரக வாழ்க்கையோ இந்த பாவத்தை சுமக்கிறதோ எனக்கு ஆகாது, எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி ஒரு லைஃப் வேண்டாம், எனக்கு வந்து நான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும், மன அமைதியோட இருக்கணும்னா எனக்கு இது வேண்டாம், நான் போரே பண்ணல அப்படின்னு விட்டுருவாரு. அதுக்குதான் கிருஷ்ணா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பகவத்கீதையே கொடுக்குறாரு. உன்னோட கடமையை செய்யணும், சத்திரியன்னா அதுதான் பண்ணணும், தர்மத்தை நிலைநாட்டணும், அதர்மவாதிகளை கொல்லதான் செய்யணும், நீ கொல்லாட்டி நான் கொன்றுவேன் அவங்கள ஆல்ரெடி நான் கொன்னாச்சு, நீ நல்ல பேர் வாங்கிக்கோ, நீ கொல்ற மாதிரி கொன்னு நல்ல பேர் வாங்கிக்கோ, ஆனா நான் ஆல்ரெடி அவங்களுக்கு விதி இப்ப முடியுதுன்னு நான் எழுதி வச்சாச்சு, நீ வந்து ஒன்னும் கஷ்டப்பட போறது இல்ல, வந்து கொல்ல போற அப்படின்னு சொல்லவும் தான் அர்ஜுனன், அது ஃபுல் பகவத்கீதை 18 அத்தியாயம் நம்ம கேட்கும்போது நமக்கே தெரியும் என்னென்ன கிருஷ்ணர் கத்து கொடுக்குறாரு அர்ஜுனனுக்குன்னு. இப்ப அர்ஜுனனுக்கு ஃபர்ஸ்டே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, எமோஷன்ஸ் வந்துருச்சு. சென்டிமெண்டலா அர்ஜுனன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு பேர்த்த நம்ம சாகடிக்கணுமான்னு போருக்கு முன்னாடியே உணர்ச்சி வசப்பட்டு வேணான்னு சொன்னதை போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுதிஷ்டர் மகாராஜ் அதே ஃபீலிங்ஸ் இப்ப இவருக்கு வருது, அந்த சென்டிமெண்ட்ஸ். இப்படி நான் பண்ணிட்டனே, இவங்களை வந்து நான் இத்தனை பேர்த்த நான் கொல்ல வேண்டியதா போச்சே அப்படிங்கிற ஒரு வருத்தம் யுதிஷ்டர் மகாராஜ்க்கு. அப்ப வந்து அவருக்கு புரியல என்ன பண்றது அப்படிங்கறது, அவருக்கு வந்து தர்மம் என்னங்கிறது கத்துக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அப்ப எல்லாத்துக்கிட்டையும் கேக்குறாரு. சோ முக்கியமா கிருஷ்ணர் என்ன சொல்ற, கிருஷ்ணருக்கு தெரியாத தர்மமே அவருக்கு, தர்மஸ்து சாஸ்தா பகவத் பிரதீனமோ என்னமோ தர்மம் வந்து பகவான் கிட்டதான் வருது இல்லையா? அப்ப அவர்னால சொல்லாம இருக்க முடியுமா? ஆனா அவரு வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, பீஷ்மரோட புகழை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக பீஷ்மர் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர் மகாராஜா அனுப்பிச்சு வைக்கிறாரு. அப்ப பீஷ்மர் அந்த தர்மத்தை பத்தி எல்லாம் ஃபுல்லா விலாவரியா யுதிஷ்டர் மகாராஜுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. சோ இத கேட்டுட்டு இவருக்கு வந்து அந்த தியானத்துல இருக்கும்போது, இவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி தியானத்துல இருக்கும்போது யுதிஷ்டர் மகாராஜ், அர்ஜுனன், மத்த பாண்டவர்கள் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவர் தியானத்துல பகவான் கிருஷ்ணரை தான் நினைச்சிட்டு இருக்கிறாரு. பார்த்தசாரதி ரூபத்துல இருக்கிற கிருஷ்ணர் தான் அவருக்கு பிடிக்குங்கிறதுனால அவர் அதை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப இவங்கெல்லாம் போறாங்க, பீஷ்ம தேவர் வந்து அந்த மரணப்படுக்கையில இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் போறாங்க. அப்ப தர்மத்தை பத்தி அவரு சொல்றாரு. ஆனா வெளியில பார்த்தா
எவ்வளவு வலி இருக்கும். ஒருத்தர் சாதாரணமா ஒரு சின்ன பின்னூசி பெட் மேல இருக்கு, நம்ம படுக்கிறோம்னாலே அதனோட வலி நமக்கு எவ்வளவு இருக்கும். ஆனா அந்த அவர் படுத்திருக்கிறதே எதுல அப்படின்னா அந்த அம்புகளால. அம்புகள் எவ்வளவு கூர்மையா இருக்கும், அதுல ரத்தம் வருது, அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஆனா அந்த உடல் ரீதியா இருக்கிற வலி எல்லாத்தையுமே அவர் பொறுத்துக்கிட்டு, ஆனா மன ரீதியா ரொம்ப தெளிவா அவர் பகவானோட நினைவுல தியானத்திலேயே இருக்காரு. கிருஷ்ணரோட தியானத்துல இருக்காரு. அப்ப நமக்கு இப்போ ஒரு சஃபரிங் வருது, ஒரு துன்பம் வருது அப்படின்னா உடனே நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து நம்ம எகெயின்ஸ்டா தான் பேசுவோம் இல்லையா? கிருஷ்ணான்ட்டு இல்ல, இப்ப யாரு ஒருத்தங்களுக்கு இஷ்ட தெய்வம் யாருமோ அவங்கள வந்து தவறா பேசுவாங்க இம்மீடியட்டா. நான் இவ்வளவு தூய பக்தனா இருக்கேன், நம்ம தூய பக்தனா என்னன்னு கூட தெரியாது, ஆனா அவங்க அப்படி சொல்லுவாங்க. தூய பக்தனா இருந்துமே நீ என்ன இப்படி பண்ணிட்ட, நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன், கண்ணை திறந்து பார்க்க மாட்டேங்கிற, உனக்கு இத்தனை கண்ணு இருக்கு ஆனா என்னை ஒரு கண்ணுல கூட பார்க்க மாட்டேங்கிற, சைட் கண்ணுல கூட பார்க்க மாட்டேங்கிறேன்னு புலம்பி தள்ளிடுவாங்க. ஆனா ஆக்சுவலா தூய பக்தர்களோட அடையாளமே என்ன அப்படின்னா, தன்னை வருத்திக்கிட்டாலும் பரவாயில்ல, பகவான திருப்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்கதான் தூய பக்தர்கள் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பக்தி வந்து அறகுறையா இருக்கிறப்போ அவங்க என்ன மாதிரி ஸ்டேட்ல இருப்பாங்க, மென்டல் ஸ்டேட்ல அப்படின்னா அந்த கிளாரிட்டி இருக்காது. ஒரு சின்ன துன்பம் வருது, உடல் அளவுலயோ மனதளவுலயோ துன்பம் வருது, தனக்கோ இல்ல தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கோ இல்ல தனக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்கோ அது வருது அப்படின்னா அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. இப்போ அந்த ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பெரிய மாஸ் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லைங்களா, அந்த ஏரோப்ளேன் இல்ல ஏதோ ஒரு வெள்ளம், இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது பொதுவா மக்கள் என்னம்பாங்க, பகவானுக்கு கண்ணே இல்லையா, பார்க்க மாட்டாங்களா, இவ்வளோ பேர்த்த கொல்லணுமா, அப்படி என்ன அவருக்கு வெறி உயிரை பறிக்கணும்னு, நல்லவங்க எல்லாம் சீக்கிரம் போயிருவாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச தத்துவத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்க, வேதாந்தத்தை. ஆனா உண்மையா ஸ்கிரிப்சர்ஸ வந்து படிக்கிறது, சாஸ்திரத்தை படிக்கிறது கிடையாது. அறகுறையா தெரிஞ்சவங்க அறகுறையா சொல்றத இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் தெரியும், அதுல இருந்து கேள்விப்பட்டு இன்னும் அதை விட கம்மியா தான் தெரியும். அதை வச்சுட்டு மத்தவங்க கிட்ட இவங்களே பிரச்சாரம் பண்றது, இந்த மாதிரி பகவான் இப்படி பண்ணிட்டாரு, அவங்களுக்கு வந்து கருணை இல்ல, அவங்களுக்கு கண்ணு இல்ல, பக்தர்களையே இப்படி பண்ணிட்டாங்க, கோயில்லையே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டபடி பேசுறத நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? சோ ஆனா இவரு வந்து துன்பம் தான் அவருக்கு ஃபுல்லா, அந்த வாழ்க்கை ஃபுல்லாமே அவரோட இஷ்டப்படி அவர் வாழவே கிடையாது பீஷ்மர். ஆனா அதை இஷ்டமா ஏத்துக்கிட்டாரு இல்லையா? அது இஷ்டப்படிதான், அதை இஷ்டமாக்கிட்டு தான் இஷ்டமா வாழ்ந்தாரே தவிர. ஆனா பாக்குறவங்களுக்கு ஒருத்தங்க வந்து கல்யாணம் ஆகல, அந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்தே பீஷ்மர் எப்படி இருந்தாரு, அப்பாவை பிரிஞ்சிருந்தாரு. கங்கா மாதாக்கு பிறந்தவர் தானே இவரு, சாந்தனுக்கும் கங்கா மாதாக்கும். அப்ப அப்பாவை பிரிஞ்சு அவ்வளோ காலம் இருந்தாரு. அந்த வயசு பையனா வரும்போதுதான் அவர் எல்லா கலையும் கத்ததுக்கு அப்புறம் கங்காதேவி திருப்பி கொண்டு வந்து தன்னோட கணவன் கிட்ட, அதாவது தன்னோட பையனை வந்து தந்தை கிட்ட சேர்த்துட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்கல்ல. அதுக்கப்புறம் தாய் கிடையாது, தாயை பார்க்க முடியாது. வேணா இஷ்டப்பட்டா வந்து பார்க்கலாம், ஆனாலும் அது எவ்ரிடே திங்கா இருக்காது அவருக்கு. அப்ப சின்னதுல இருந்தே அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தாரு. ஒரு வகையில இல்லைன்னா இன்னொரு வகையில அப்பா இருப்பாரு, இல்லைன்னா அம்மா இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் தான் கூட தான் வாழ்ந்தாரு. சரி, அதெல்லாம் ஆகட்டும்னா பார்த்தா அரசாங்கத்தை ஏத்து அவரு அதன் ஆட்சி பண்ணலாம்னா அதுக்கும் வழி இல்ல. அப்பா ஆசைப்பட்டுட்டாங்க மீனவ பெண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்றதுக்கு இவரு சத்தியம் பண்ண வேண்டியதா இருந்தது, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் குழந்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குழந்தையும் இருக்காது. அப்ப அவரோட வேலை என்ன அப்படின்னா, இங்க தலைமுறையா வர்ற சங்கதிகளுக்கு இவர் பாதுகாப்பா இருப்பாரு. அப்புறம் இவருக்கு பிடிச்ச டைம்ல அப்புறம் இவர் இறந்துக்கலாம். இவ்வளவுதான் இவரோட வாழ்க்கை. அப்ப திரும்ப திரும்ப வர்றவங்களுக்கு இவரு வந்து அது யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு உதவியா இருக்கிறது, அவங்களுக்கு தேவைப்பட்டது செய்யறது, பாலிடிக்ஸ்ல ஹெல்ப் பண்றது. ஆனா இது வந்து அவரு கடைசியில பார்த்தோம்னா கௌரவாஸ் கூட தான் இருக்க வேண்டியதா போச்சு. அது அவரோட விருப்பம் கிடையாதுதான், ஆனா டைம் அந்த மாதிரிதான் பண்ண வச்சுது இல்லையா? சர்வம் கால கிருத்தம் மன்யே, கிருஷ்ணா கிட்ட சொல்லுவாரு. அதாவது பீஷ்மா சொல்றது என்னன்னா, எல்லாமே வந்து கால கிருத்தம் மன்யே, சர்வம் கால கிருத்தம் மன்யே, என்னென்ன நடக்குதோ எல்லாமே எது மூலியமா அரேஞ்ச் ஆகுது, காலா மூலியமா. காலாங்கிறது கிருஷ்ணா இல்லையா?
அவர்தான் கால ரூபம் இல்லையா கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் மூலியமா தான் எல்லாமே நடக்குதுங்கிறதுல வந்து அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால அவரு அதை ரொம்ப திருப்தியாவே ஏத்துக்கிட்டாரு. அதே மாதிரி பீஷ்மா வந்து கிருஷ்ணரை குளோரிஃபை பண்ணி அவரோட கிருஷ்ணரோட மகிமையை சொல்லி ஒரு பிரார்த்தனைகள் இருக்கும். 9வது அத்தியாயத்துல வரும், முதல் ஸ்கந்தத்துல. கிருஷ்ணர் வந்து ஒரு சத்தியம் எடுக்கிறாரு, சத்தியம் பண்றாரு அப்படின்னா அவரு பிரேக் பண்ணிடுவாராம். இப்போ அவரோட பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவரோட சத்தியத்தை கூட அத முறிச்சு அந்த அவங்களுக்கு தேவையானது, அவரோட பக்தர்களுக்கு தேவையானது செய்வாராம். ஆனா அவரோட பக்தர்கள் சத்தியம் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவரோட பக்தர்கள் சத்தியம் பண்ணாங்கன்னா அதை காப்பாத்துறதுக்கு இவர் பாடாப்படுவாராம் கிருஷ்ணர். இப்ப பிரபுபாதர் வந்து நம்மளுக்கு என்ன சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காருன்னா, நீங்க வந்து 16 முறை டெய்லிக்கும் சாண்டிங் பண்ணுங்க, 4 கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, புலால் உண்ணக்கூடாது, அதாவது மாமிசம் உண்ணக்கூடாது, தகாத பாலுறவு இருக்கக்கூடாது, அப்புறம் இது கேம்பிளிங் சூதாட்டம் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் இன்டாக்சிகேஷன் இந்த போதை வஸ்துக்கள்ல எடுத்துக்க கூடாது. இந்த 4 விஷயத்த ஃபாலோ பண்ணி சிறப்பா டெய்லிக்கும் 16 முறை சாண்டிங் பண்ணீங்கன்னா, பிளஸ் நம்ம இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறது, அதுக்கப்புறம் விசேஷத்தப்ப விரதம் இருக்கிறதுன்னு இருக்கும் இல்லைங்களா, அது இது மட்டும் முக்கியமா இந்த 16 முறை சாண்டிங் 4 கோட்பாடுகள் 4 ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது பண்ணினாலே அப்புறம் நம்ம டெய்லிக்கும் கேட்கிற ஹரிக்கதை இது பண்ணாலே நான் என்ன பண்றேன்னு சொல்லிக்கிறாரு ஸ்ரீல பிரபுபாத்னா, நான் உன்னை பின்னாடி பக்கம்னாவது நான் உன்னை கிருஷ்ணலோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. நீ கொஞ்சம் பெர்சன்டேஜ் பண்ணு, நான் மீதி பெர்சன்டேஜ் மார்க்க நான் போட்டு பேக் டோர்லனாவது நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால கிருஷ்ணரோட சத்தியத்தை கூட அவரு பிரேக் பண்ணுவாரு. குருக்ஷேத்திர போர்ல அவரு நான் வெப்பன் அஸ்திரத்தை எதையும் ஏந்த மாட்டேன், யாரு கூடயும் போரிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் சத்தியம் பண்ணிதான் வந்தாரு போருக்கு. ஆனா அர்ஜுனனை தாக்குறதுக்கு பீஷ்மர் எடுக்கும்போது தாக்க வரும்போது பகவானுக்கு கிருஷ்ணர் கோபம் வந்து ஒரு சக்கரத்தை சேரியட்ல இருந்து தேர்ல இருந்து ஒரு சக்கரத்தை புடுங்கி வீச வருவார் பீஷ்மர் மேல. அந்த காட்சி பீஷ்மருக்கு அப்படியே பதிஞ்சிரும் மனசுல, ஆழமா இதயத்துல பதிஞ்சு அந்த காட்சியில இருக்கிற அந்த அழுக்கு பிடிச்ச கிருஷ்ணர், அந்த குதிரையோட மண்ணு, குதிரை ஓடும்போது அதுல வர்ற மண்ணு, அந்த போர்க்களத்துல வர்ற அம்பு, அர்ஜுனனுக்கு வீசப்பட்ட அம்புகள் கொஞ்சம் கொஞ்சம் இவர் மேலையும் தானே படும், அதுல வந்த ரத்தம், ரத்தக்கரை, முகத்துல எல்லாம் அழுக்கு, அந்த மீசை, பார்த்தசாரதிக்கு உண்டான மீசை, களைஞ்ச தோத்தி, அந்த வேஷ்டி கட்டியிருப்பார் இல்லையா தோத்தி, அது இதெல்லாம் பார்த்துட்டு ரசிக்கிறாரு பீஷ்மர். பக்தர்கள்ல நிறைய ரசம், ஒவ்வொரு ரகத்துல ஒவ்வொரு ரசம் இருக்கும் இல்லைங்களா. இந்த ரசத்துல ஒரு அப்பா அம்மா பாவத்துல ரசிக்கிறது, குழந்தையா கிருஷ்ணரை ரசிக்கிறது ஒரு வகை ரசம், வாத்சல்ய பாவம். அதுக்கப்புறம் நண்பனா ரசிக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் தனக்கு துணைவனா ரசிக்கிறது மாதுரிய பாவம், கோபியர்கள் ராதா அவங்கெல்லாம். அர்ஜுனன் வந்து நண்பர்கள் மாதிரி 2 பேர் இருக்கிறதுனால அந்த தாஷ்ய இல்ல அந்த சக்கிய பாவம். அப்புறம் தாஷ்ய பாவம் தான். அனுமான் எல்லாம் வந்து அப்படியே குமிஞ்சு வணக்கம் சொல்லிட்டு அந்த மாதிரி பவ்யத்தோட தான் இருப்பாரு ராமர் கிட்ட. தோல் மேல தோல் போட்டு அர்ஜுனன் கிருஷ்ணர் தோல் மேல தோல் போட்ட மாதிரி ஒரே மெத்தையில படுத்து தூங்கி விளையாடுற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி பாவம் கிடையாது ராமர் கிட்ட அனுமான். அது தாஷ்யா. சாந்த பாவம்னா அமைதி, அந்த செடி கொடிகள்லாம் ரசிக்கும், கிருஷ்ணர் பண்றதெல்லாம் ரசிக்கும், பார்க்கும், ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது, ரசிக்க மட்டும்தான் செய்யும், தலையாட்டும் இதெல்லாம் பண்ணும், ஆனா கூட சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது, பேசுறது ஒரு ரிலேஷன்ஷிப் போல், அது சாந்த பாவம். அந்த மாதிரி நிறைய பாவங்க இருக்கு. அதுக்கு பீஷ்மர் கூடயும் சிவல்ரி ரசா அப்படிம்பாங்க, அந்த கோவத்துல அந்த போர், இந்த வீர ரசம், அந்த வீர ரசம் இருக்கு பீஷ்மர் கூட. சோ அவரு அந்த ரசத்தை ரசிக்கிறாரு பகவானோட. இப்ப நம்ம எல்லாம் பார்த்தா எப்படி ரசிப்போம்னா, பொதுவா அழகான கிருஷ்ணர், அழகான ராதாராணி, சூப்பரா டெக்கரேட் பண்ணி மாலையெல்லாம் போட்டு நல்ல நகையெல்லாம் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி ஆரத்தி காமிச்சு அதுல வந்து அழக ரசிக்கிறது. அழகா இருக்கும்போது அழக ரசிக்கிறது அது ஒரு வகை, அது எல்லாருமே பண்ணலாம். ஆனா இப்படி அழுக்கு பிடிச்சு வந்தாலும் யசோதாமா கிருஷ்ணரை ரசிப்பாங்க பாருங்க,
அந்த கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணா வந்து காலையில நல்லா புது ட்ரெஸ் போட்டுட்டு அனுப்ப வேண்டியது, சாயங்காலம் வரும்போது ஒரே சேரு சகதி மண்ணுன்னு வர வேண்டியது. மதர் யசோதா திட்டுறாங்க, ஏன் அப்ப இப்படிதான் பண்ணிட்டு வருவியா அழுக்கு பண்ணிட்டு, எத்தனை தடவை நான் துவைக்கிறது புது ட்ரெஸ் போட்டு விடுறது, நாளையில இருந்து உனக்கு பட்டு துணி எல்லாம் கிடையாது, சும்மா நார்மல் காட்டன் ட்ரெஸ் தான் போட்டு விடுவேன்னு போட்டு விடுறது. அது போட்டாலும் அழுக்கு பண்ணிட்டு வர்றது, அது கூட ஈஸி மதர் யசோதாக்கு அப்படின்ட்டு அவங்க சரி பட்டு துணிய கெடுக்கறதுக்கு நீ இந்த காட்டன் ட்ரெஸ் என்னமோ பண்ணிக்கோன்னு போட்டு விடுவாங்களாம். சோ அதை ரசிக்கிறதுக்கு அதை ரசிச்சுட்டே தான் பண்ணுவாங்க. இப்ப நம்ம குழந்தையவே திட்டுறோம் பாரு, அழுக்கு பண்ணிட்டு வந்திருக்கு பாரு, குட்டி சாத்தான் குட்டி குரங்கு நல்லா திட்டுனாலுமே நம்ம ரசிச்சுட்டு அதை ரசனையில நம்ம அது மாதிரி குழந்தைய திட்டுவோம். அப்புறம் அழுக்கு பண்ணாம இருந்தா அது எப்படி குழந்தையா இருக்க முடியும், குறும்பு பண்ணாம இருந்தா அது எப்படி குழந்தையா இருக்க முடியும். அந்த சேட்டையெல்லாம் அந்த என்னென்ன வயசுல எது பண்ணுமோ அது பண்ணணும் இல்லையா. அது மாதிரி கிருஷ்ணர் எல்லாமே ரசிக்கிற மாதிரி பண்ணுவார், எல்லாம் அந்தந்த வயசுல கரெக்டா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணாரு. இப்ப அந்த போர் களத்துல எப்படி இருந்தாருங்கிறது அங்கேயும் அழுக்கு பிடிச்சிருக்காரு. அது ஆனா வீரத்துல அந்த அழுக்கு படிகிறதுலாம், அந்த மணல் குப்பை அதெல்லாம் வந்து அது ஒரு வீர ரசமா பீஷ்மர் அதை ரசிக்கிறாரு. அதை ரசிச்சு சொல்றாரு, நீ வந்து அர்ஜுனனுக்கு சேவகனா இருந்த. நம்ம எல்லாரும் என்ன சொல்லி படிக்கிறோம், ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், ஜீவேர ஸ்வரூப ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். இதை தான் திரும்ப திரும்ப சொல்றோம். எல்லா ஜீவனும் நித்தியமா கிருஷ்ணனுக்கு தாச, அதாவது சேவகன் அப்படின்னு. ஆனா கிருஷ்ணர் என்ன நினைக்கிறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் சேவகன்னு நமக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறாரு இல்லையா. நம்ம ஏதாவது கேட்கிறோம் அதை கொடுக்குறாருன்னா யாரு கொடுப்பாங்க, நம்ம செய்ய சொல்றத செய்யறதுன்னா செய்யறவங்க சேவகன் தானே அர்த்தம். வேலைக்கு ஒருத்தங்க இருக்காங்க, போய் அதை கூட்டிடு அப்படின்னா அதை போய் கூட்டுறாங்க, அப்ப நம்ம சொல்றதை செய்யறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு சேவகன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப கிருஷ்ணர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பா, கார் வாங்கி கொடுத்துருன்னா அதை பண்ணாருன்னா அவரு சேவகன் ஆயிடுறாரு இல்லையா. அப்கோர்ஸ் நம்ம பக்தர், தூய பக்தர் இதெல்லாம் ஒண்ணுமே கேட்க மாட்டாங்க. தூய பக்தர் கிருஷ்ணர்கிட்ட தனக்கு வேணும்னே கேட்க மாட்டாங்க. யசோதா ஆகட்டும், கோபியர்கள் ஆகட்டும், எல்லாம் என்ன வேண்டிக்குவாங்க, நந்த மகாராஜ் எல்லாம்னா கிருஷ்ணருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இன்னைக்கு போயிருக்கான் மாடு மேய்க்கிறதுக்கு, அவன் பத்திரமா வீடு திரும்பி வரணும், அவனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது, காத்து கடுப்பு அடிச்சிடக்கூடாது, அந்த அசுரர்கள் ராட்சசர்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது, கிருஷ்ணாவை பத்திரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட வேண்டிட்டு இருப்பாங்க. விஷ்ணுவே கிருஷ்ணா கிட்ட இருந்து வந்தவர் தான், ஆனா விஷ்ணு கிட்ட உட்காந்து வேண்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது மந்திரம் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பூஜை பண்ணி பொட்டு வச்சு விடுறது, பத்திரமா போயிட்டு. யாரு, கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் அதை சந்தோஷமா ஏத்துக்குவாரு. சோ இங்க வந்து பீஷ்மர் சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து எப்படி பார்த்தாருன்னா அர்ஜுனனோட தேரோட்டியா பாக்குறாரு, அர்ஜுனனுக்கு சேவன், அதாவது தன்னோட பக்தனுக்கு சேவகனா இருக்கிற என்னோட அன்பு பார்த்தசாரதி கிருஷ்ணா அப்படின்னு பாக்குறாரு. அப்ப பகவான் வந்து தன்னோட சத்தியத்தை மீறாரு இல்லையா. பீஷ்மர் வந்து வேணும்னே தான் அந்த சீனை பண்ணுவாரு. தன்னோட பகவான் பார்த்தசாரதி வந்து அவரோட பக்தருக்கு எந்த அளவுக்கு போவாருங்கிறத நான் பார்க்கணும். அவர் சத்தியம் பண்ணியிருக்காரு, அஸ்திரம் ஏந்த மாட்டேன்னு, போர் புரிய மாட்டேன்னு குருக்ஷேத்திரத்துல. ஆனா நான் இப்ப வந்து அவரோட பக்தனை தாக்குறேன்னு தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா சத்தியத்தை பிரேக் பண்ணுவார். அந்த கிருஷ்ணரை நான் பார்க்கணும், அந்த பார்த்தசாரதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப பகவானுக்கும் தெரியும் தன்னோட இன்னொரு பக்தனான பீஷ்மன், என்னோட ஒரு பக்தன் அர்ஜுனனை இன்னொரு பக்தனான பீஷ்மன் தாக்குறான், அத வந்து என்னோட பக்தன் பீஷ்மன் ரசிக்கிறான். என்னன்னா நான் வந்து இந்த பக்தனை எப்படி காப்பாத்துறேங்கிறத பாக்குறதுக்கு அவன் ரசிக்கிறான். அப்ப நான் அதுக்காக நான் கண்டிப்பா நான் என்னோட சத்தியத்தை மீறி நான் என் அர்ஜுனனை காப்பாத்துறேன், அதே சமயம் என் பீஷ்மனையும் திருப்திப்படுத்துறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவர் சத்தியத்தை முறிக்கிறாராம். அப்ப ரெண்டு பேர்த்தையும் அவரு சந்தோஷப்படுத்துறாரு, திருப்திப்படுத்துறாரு, அர்ஜுனனையும் பீஷ்மனையும். அந்த கிருஷ்ணரை நினைச்சிட்டு, எந்த கிருஷ்ணர் தன்னோட பக்த வக்ஷலா கிருஷ்ணர் இருக்காரு இல்லையா, பக்தனுக்காக, பக்தனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, காக்கறதுக்காக தன்னோட சத்தியத்தையே மீறின அந்த கிருஷ்ணனை நினைச்சிட்டு நான் மனசுல பதிய வச்சு தியானம் பண்றேன் அவரு பேர்ல அப்படின்னு சொல்லி பீஷ்மர் சொல்றாரு. அவரோட உடலை விட்டு போகும்போது அது ரொம்ப தெளிவா இருக்காரு, ஃபுல்லா கிருஷ்ணரை பத்தி நினைச்சுக்கிட்டு, கிருஷ்ணர் கண்ணு முன்னாடி கிருஷ்ணர் இருக்காரு, கிருஷ்ணரை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே தான் அவரோட உடல் கிட்ட இருந்து அவரோட ஆத்மா பிரியுது. அவர் தர்மத்தை யுதிஷ்ட மகாராஜுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதே சமயத்துல நம்ம எல்லாத்துக்கும் எப்படி இறக்கணும் ஒருத்தர்,
எப்படி வந்து பகவானோட ஸ்மரணத்துல ஸ்ரவணம், கீர்த்தனம், சேவா இது எல்லாமே கலந்த அந்த ஒரு பக்தரா பீஷ்மர் இருந்தாரு இல்லையா? பகவானை பத்தி கேட்கறது, பகவானை பத்தி சொல்றது, பகவானை பத்தி நினைக்கிறது, பகவான் சேவையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே அதை டிக் பண்ணி, அந்த பாக்ஸஸ் டிக் பண்ணி அவர் உத்தராயணன் வரும்போது அந்த நேரத்துல அவர் உடலை விட்டு போறாரு. அப்ப பீஷ்மர் வந்து இப்ப வயசாகுது இல்ல, இந்த காலத்துல வயசாகாட்டியும் வயசானாலும் இந்த காலத்துல உடல்நிலை பிரச்சனைகள் எல்லாமே வரதான் செய்யுது. பீஷ்மர் வந்து அந்த படுக்கையில இருக்கும்போது, மரண படுக்கையில இருக்கும்போது மன அமைதியோட தான் இருந்தாரு. ஏன்னா அவருக்கு ஃபுல் பற்றின்மை இருந்தது. 2 விஷயம் அதாவது பிருத்து மகாராஜ் வந்து 4 குமாரர்கள், சனத்குமார 4 குமாரர்கள் வரும்போது அவர் கேட்பாரு கேள்வி, மனித குலத்துக்கு பயன்படக்கூடிய செயல்கள் என்னன்னு கேட்கும்போது, அது பகவத்லயே வரும் அடிக்கடி. எல்லாருமே பெரிய பக்தர்கள் வந்து ஒரு ரிஷிகள், முனிவர்கள், இன்னும் பெரிய பக்தர்கள் வந்து அவங்க கிட்ட கேட்கிற கேள்வியே இதுதான். நைமிஷரண்யால ரிஷிகள் எல்லாம் கேட்கறது வந்து சுத கோஸ்வாமி கிட்ட கேட்டது இதுதான். அவங்களும் இதே கேள்விதான் கேட்கறாங்க. பரீட்சித் மகாராஜும் அதை தான் கேட்கிறாரு. ஏன் அப்படின்னா மத்தவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது மூலியமா மத்தவங்களும் அதை கேட்பாங்க, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு. அதாவது மனித சமுதாயம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில பயன்படணும்னா 2 பண்ணணும். அது என்னன்னா, இந்த உடல் ரீதியா இருக்கிற விஷயத்துல இருந்து பற்றின்மையோட இருக்கணும். 2வது வந்து பகவான் மேல பற்றோட இருக்கணும். சோ 2 விஷயம். 1 உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்து மேலயும் பற்றின்மையோட இருக்கணும். அப்படின்னா நம்ம உறவுகள்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, இந்த ஜென்மத்துல இவங்க எல்லாம் நமக்கு தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, பெரியம்மா, பெரியப்பா அப்படின்னு இந்த ஜென்மத்துல இந்த பிறவியில தான் அவங்க நம்மளுக்கு இந்த உடலுக்கு சொந்தங்கள். இந்த உடல் தான் நான் இந்தியன், நான் அமெரிக்கன், நான் ஆஸ்திரேலியன் சொல்லப்படுது இல்லையா? அந்த உடல் இல்லைன்னா அதனோட ஐடென்டிட்டி போயாச்சு. சோ அது எல்லாமே தற்காலிகமா இருக்கும்போது நம்ம ஏன் பற்று வந்து அவ்வளோ வச்சிருக்கணும்? எந்த அளவுக்கு பற்று தேவையோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். நம்மளோட கடமையை செய்யணும், அந்த அளவுக்கு பற்று இருந்தா போதும். அதிகமா பற்று இருந்தா என்ன ஆகும்? திருதராஷ்டிரன் துரியோதனன் மேல வச்சிருந்த பற்று மாதிரி வச்சிருந்தா அதர்ம வழியிலேயே அது கூட்டிட்டு போற அளவுக்கு பற்று ஆயிரும் இல்லையா? அப்ப இவரு இப்ப நம்ம வந்து கிருஷ்ண கதைய இவரு யாரு சனத்குமாராஸ் வந்து பிருத்து மகாராஜ் கிட்ட சொல்றது என்னன்னா, உடல் ரீதியா உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பற்றின்மையும் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பற்றோடு இருந்தா போதும். அது 2மே எப்படி வரும்னா, தினசரி அனுதினமும் கிருஷ்ண கதை, ஹரிகதையை கேட்டா இது 2ம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு அவரு. சோ இது 2ம் வேணும். பற்றின்மை, பௌதீகத்துல பற்றின்மை, ஆன்மீகத்துல பற்று, அது கிருஷ்ண பக்தியில பற்று, ஆர் கிருஷ்ணர் மேல பற்று. இது 2மே எப்படி வரும்னா, தினமும் அனுதினமும் கிருஷ்ண கதையை கேட்டா, ஹரிகதையை கேட்டா பற்று ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் கிருஷ்ணர் மேல, பௌதீகம் மேல ஆட்டோமேட்டிக்கா போயிரும் அப்படின்னு சொல்றாராம். சோ இது மாதிரிதான் பீஷ்மரும் இருந்தாரு. அவருக்கு வந்து பற்றற்ற நிலையில தான் இருந்தாரு. அவர் அவ்வளோ பெரிய அரண்மனையில இருந்தாலும், அவ்வளோ பெரிய பதவியில இருந்தாலும் அவர் சொல்றதுதான் எல்லாருமே கேக்குறாங்க. ஆப்வியஸ்லி துரியோதனன் அதர்ம வழியில போனதுனால அவன் கேட்கல, திருதராஷ்டிரனும் கேட்கல. மத்தபடி மத்த பொலிட்டிக்கல் விஷயம் எல்லாமே அவரு கீழே தான் நடக்குது. அவருக்கு பவர், ஃபேம், பணம், பேர், புகழ் எல்லாமே இருந்தாலுமே, அரண்மனையில இருக்கிற சொகுசு வாழ்க்கை எல்லாமே இருந்தாலுமே அவர் வந்து பகவான் மேல பக்தரா இருந்ததுனால பற்றின்மையோட இருந்தாரு. விதுராவும் அதே மாதிரிதான் இல்லையா? விதுரர் வந்து துரியோதனன் வந்து அவ்வளோ அவமானப்படுத்தி பேசி, போதும் நீ எப்ப பார்த்தாலும் ஆலோசனை, நீ எங்க அப்பாட்ட நீ ஆலோசனை சொல்லி அவர் மனசை மாத்த விரும்புற, பாண்டவர்களுக்கு சப்போர்ட்டாவே இருக்கிற, இனிமேல் நீ எங்க அரண்மனையில இருக்க வேண்டாம், நாங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ எங்களோட எதிரிகளுக்கு ஆதரவா இருக்கிற, நீ எங்க அரண்மனையில இனிமேல் இருக்க வேண்டாம், போயிருன்னு அவமானப்படுத்தும் போது ஒருத்தங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும். எனக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்கு, இந்த அரண்மனையில பங்கு இருக்கு, நான் இவ்வளவு நாளா உழைச்சிருக்கேன், நான் ஒரு சீஃப் மினிஸ்டரா இருக்கேன், எனக்கு இத்தனை சொத்து பிரிச்சு கொடு, என்ன வேணா கேட்கலாம் இல்லையா? ஆனா
விதுரர் வந்து ஒண்ணுமே பண்ணல. அவர் கையில இருந்த அம்பு அப்படியே அப்படியே ஓரமா வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டாரு. இது கிருஷ்ணரோட ஏற்பாடு அப்படிங்கறதுல ஆழமான நம்பிக்கை இருந்ததுனால இது இதுதான் பக்தர்களுக்கும் பக்தர்கள் இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம். இதுதான் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது பகவானோட கை அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம நம்புனோம்னா அதனால நம்ம எந்த உடல் அளவுலயோ மனதளவுலயோ தாக்கப்படல அப்படின்னா எமோஷன்ஸ் மனசளவுல எமோஷன்ஸ் வரும், அது வெளியில பதட்டமா மாறும் இல்லையா? அப்போ உடல் அளவுலன்னா அடிக்கிறது அந்த மாதிரி இல்ல, மனதுல பாதிக்கிறது வெளியில வரும். உள்ள பதட்டமா இருக்கிறது வெளியில நடுக்கமாயி மயக்கம் கூட போட்டு விடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிசிக்கல் சிம்டம்ஸ், மென்டல் சிம்டம்ஸ், பிசிக்கல் சிம்டம்ஸ் ரெண்டுமே இருக்கு இல்லையா? ஆனா அது எதுவுமே நெகட்டிவா பக்தர்களுக்கு இருக்காது, எதிர்மறையா இருக்காது, எல்லாமே பகவான் சார்ந்துதான் இருக்கும். அதுதான் வித்தியாசம் பக்தர்களுக்கும் பக்தர்கள் இல்லாததுக்கும். துரியோதனன் இப்படி இன்சல்ட் பண்ணியும் விதுரன் என்ன ஏத்துக்குவாருன்னா இது கிருஷ்ணாவோட ஏற்பாடு, அவரோட ஆசிர்வாதத்துல இது நடந்திருக்கு, இனிமேல்னாவது இந்த அரசியல் அப்படின்னு சொல்லி நான் வாழாம, இந்த அதர்மவாதிகள் கூட வாழாம நான் புனித யாத்திரைக்கு போறேன். இனிமேல் கோயில் குளம்னு பகவானை பத்தி ஹரிக்கதைய கேட்டுட்டு முழுக்க முழுக்க என்னோட வாழ்க்கைய பகவானை பத்தி கேட்கறதுலயும் அவரை பத்தி ஸ்மரணம், அவரை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறதையும் அவரை நினைக்கிறதுலயும் அவரோட பிரசாதம் சாப்பிட்றதுலயும் அவரோட பக்தர்களை சந்திச்சு அவரை பத்தி கேட்கறதுலயுமே போகட்டும்னு கிளம்பிடுவாரு. இதே இன்னொருத்தங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துருதுன்னா அவங்களால தாங்க முடியாது, எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லி வைப்பாங்க, பாத்தீங்களா என்ன பண்ணா பாத்தீங்களா, இவ்வளோ வருஷம் நான் பாத்துக்கிட்டு அறிவுரை சொல்லியும் நான் நல்லது சொல்லியும் இப்படி ஆயிடுச்சு, நல்லதுக்கு காலம் இல்லைன்னு கதை கதையா சொல்லுவாங்க. ஆனா இவர் வந்து எல்லாத்தையுமே கிருஷ்ணர் ஏற்பாடுன்னு சந்தோஷமா கிளம்பி போறாரு, எந்த வருத்தமுமே இல்ல. இத்தனை நாள் தான் சிறையில இருந்த, இனிமேல் நான் ரிலீஸ் ஆகி போறேங்கிற மாதிரி. நம்ம எல்லாருமே இந்த துர்கா அப்படிங்கிறது, துர்கானாலே சிறைச்சாலை இல்லையா? துர்கா தேவி தான் இந்த சிறைச்சாலைக்கு ஓனர். பௌதீக உலகத்துல ஓனர் யாரு? சிவா பார்வதி இல்லையா? அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கிறோம். அவங்க 2 பேரும் கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா கீழே இருக்காங்க. அப்ப நம்மள வந்து ஏன் நம்மளுக்கு அந்தந்த துயரங்கள் வருது அப்பப்ப அப்படின்னா நம்ம ஞாபகப்படுத்தணும், நம்ம வந்து பகவான் கிட்ட போகணும், பகவான் பக்கத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு நிறைய சோதனைகள் வரும், பக்தி பண்றவங்களுக்கே சோதனைகள். இப்ப விதுரர் எவ்வளவு பெரிய பக்தர், அவருக்கு எவ்வளவு பெரிய சோதனை. சொகுசு வாழ்க்கை இல்லை, இனிமேல் அப்படியே நடந்து போய் புனித யாத்திரை போறதுன்னா நடந்துதான் போகணும், அப்படியே மெதுவா ஒவ்வொரு ஊரா நடந்து போகணும். கிருஷ்ணர் அந்த டைம்ல இருக்காரு பூலோகத்துல, ஆனாலும் டைரக்டா கிருஷ்ணரை போய் பார்க்காம இவ்வளவு நாளா நான் அதர்மவாதிகள் கூட இருந்திருக்கேன், அதனால பாவம் நிறைய சேர்ந்திருக்கும், அதை முதல்ல கழிப்போம், புனித ஸ்தலத்துக்கு போய் புனித நீராடி புனித கோயில்ல வந்து பக்தர்கள்கிட்ட பகவான் கதையை கேட்டு நம்ம கொஞ்சம் தூய்மை பெற்றுட்டு அதுக்கப்புறமா கிருஷ்ணரை போய் பார்க்கலான்ட்டு இருப்பாரு. சோ அந்த அளவுக்கு தெளிவா பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா? கிருஷ்ணரும் வந்து நீ இப்படி இவ்வளவு பெரிய பக்தனா இருக்கணும் அவ்வளவு பெரிய பக்தனா இருக்கணும்னு அவரும் கேட்க கிடையாது. இப்ப நம்ம வந்து மெட்டீரியல் வேர்ல்ட்ல பௌதிக லோகத்துல இருக்கோம், நம்மளால இந்த அளவுக்கு தான் பக்தி பண்ண முடியும், ஏன்னா எனக்கு நிறைய உடல் அளவுல மனதளவுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா வெறும் கதை மட்டும் கேட்கறதா? கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாக அதிகமாக கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்டா அதிகப்படுத்தி நம்ம 16 ரவுண்டுக்கு வரணும். ஏன்னா பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, நம்ம குரு சீட பரம்பரையில தீட்சை எடுத்துக்கிறது நமக்கு தான் நல்லது. இது கிருஷ்ணருக்கும் குருக்கும் நம்ம ஒண்ணும் பண்ணல, நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு தான் அது நல்லது. ஏன்னா நம்ம வந்து கேரண்டீடா நமக்கு வைகுந்தமோ கிருஷ்ணரோட கோலக்க விருந்தாவனுக்கோ போகணும் அப்படின்னா, இந்த பிறவியிலேயே போகணும் அப்படின்னா நம்ம ஆச்சாரியர் சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், லோக்கல்ல இருக்கிற ரோட் ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாதான் ஃபைன் வராம, ஜெயிலுக்கு போகாம, மாட்டிக்காம, இல்ல ஆக்சிடென்ட் ஆகாம, நமக்கே ஆபத்து வராம, மத்தவங்களுக்கும் ஆபத்து வராம போயிட்டு நிம்மதியா வர முடியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு. நான் ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன், கவர்மெண்ட் லா ஃபாலோ பண்ண மாட்டேன், ஃபைன் கட்டினாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போறவங்க அவங்களுக்கு என்ன நல்ல சக்சஸ்ஃபுல்லாவா நடக்கும்? எல்லாம் கிடையாது. இது ஒரு சின்ன ஒரு பௌதீக உதாரணத்துக்கே நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்ப பக்தியில நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப பகவான், அதுவும் பிரபுபாதர் நம்மளோட ஆச்சாரியர் வந்து டைரக்ட் ஆச்சாரியர் நம்மளுக்கு பிரபுபாதர், அவரு சொல்றது ரொம்ப
சுலபமான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப கஷ்டமான விஷயங்களும் சொல்ல அதை பண்ணணும். பீஷ்மர் மாதிரி அந்த ஆரோஸ் மேல படுக்கணுமா என்ன? விதுரர் மாதிரி சொகுசான வாழ்க்கையில இருந்து கிளப்பி விடுறாங்களா? அவமானப்படுத்தி அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தி வெளியில போக சொல்றாங்களா? இதெல்லாம் கிடையாது. பீஷ்மரும் பீஸ்ஃபுல்லா ரொம்ப மனசாந்தியோட பகவானோட கண்ணை பார்த்துக்கிட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே தான் அவர் உடலை விட்டு போவார் பீஷ்மர். அதுக்கப்புறம் அவர் வைகுந்த லோகத்துக்கே போயிடுவார். மகாபாரத்தை படிச்சோம்னா குழப்பி விட்டுருவாங்க. அதுக்குதான் பக்தி சம்பந்தப்பட்ட சாஸ்திரத்தை படிக்கணும். பகவத்கீதை, பகவதம், ஸ்ரீமத் பாகவதம் 2 படிச்சாலே போதும். மகாபாரத்துல அவங்க சொர்க்கத்துக்கு போனாங்க, பிரம்மஜோதி ஆயிட்டாங்க, அந்த மாதிரி குழப்பி இருக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தை வச்சுட்டா நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது பழுத்த கனி. ஓகேங்களா? அது மத்ததெல்லாம் கனி அப்படின்னா இது வந்து பழுத்த வெரி டேஸ்ட்ஃபுல். அதுவும் ஒரு ஆல்ரெடி ஒரு கிளி சாப்பிட்டு கொத்தி போட்ட பழம் இன்னும் எவ்வளவு சுவையா இருக்கும், அதுதான் இது அப்படின்னு சொல்லப்படுது ஸ்ரீமத் பாகவதம். அமல புராணம். அமல புராணம்னா ஸ்பாட்லெஸ், எந்த ஒரு குற்றமும் இல்லாத புராணம் தான் இந்த மகா பகவத புராணம், ஸ்ரீமத் பாகவதம். அதனால இத சொன்னதை மட்டும் நம்ம எடுத்து வாழ்க்கையை நடத்தினாலே போதும். நம்ம கிராஸ் ரெஃபர் பண்றோங்கிற பேர் வழியில குழப்பிக்க வேண்டாம். மகாபாரதம் இல்ல அந்த புராணம் இந்த புராணம்னு பார்த்து அது வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வேணா உபயோகப்படுத்தலாம், அது அவசியம் கிடையாது. ஆனா அதை பார்த்து நம்ம இதை வந்து தாழ்மையா நினைச்சுக்க கூடாது. ஓகேங்களா? சோ பீஷ்மர் எப்படி சிரிச்ச முகத்தோட, கிருஷ்ணரோட சிரிச்ச முகத்தை அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்ல அந்த கஷ்டத்தையும் டாலரேட் பண்ணி பொறுத்துக்கிட்டு, ஏன்னா கிருஷ்ணரே 2வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு இல்ல, சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயனம் நித்யாஸ்தா திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ அர்ஜுனான்னு. அத ஆல்ரெடி பீஷ்மர் பண்றாரு, பொறுத்துக்கிட்டாரு. சோ இது வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட, ஒரு மனிதனோட வாழ்க்கை லட்சியம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எம் வாப்பி ஸ்மரன் பாவ இல்லையா? அந்த பகவானை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே சாகும் போது பகவானை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டு சாகணும். இதத்தான் நம்ம ப்ரே பண்ணிக்கணும். பகவானை எப்பவுமே உன்னை பத்தி நினைக்கணும். அப்ப நான் இறக்கும் போது, இந்த உடலை விட்டு நான் கிளம்பும் போதும் நான் உன்னை நினைச்சிட்டு கிளம்பணும். ஏன்னா எல்லாத்துக்கும் இப்ப இவரு யாரு, குலசேகர ஆழ்வார், கட்வாங்கா அரசருக்கு வந்து ஒரு முகூர்த்தம் டைம்னு சொல்லி தெரிய வந்துருச்சு. ஒரு முகூர்த்தம் தான் நீ இருப்ப உயிரோட அப்படின்னு வந்து இந்திரா சொல்லிடுறாரு, தெரிய வந்துருச்சு. அந்த ஒரு முகூர்த்தமும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பக்தி பண்ணி பகவான் கிட்ட போயிடுறாரு. பரீட்சித் மகாராஜ் கிட்ட நீ 1 வாரம் தான் இருப்ப அப்படின்னு சொல்லவும் அந்த 1 வாரம் ஃபுல்லா ஹரிகதையை கேட்டாரு, கிளம்பி போயிட்டாரு பகவானோட திருலோகத்துக்கே. ஆனா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தெரியுமான்னு தெரியாது. அப்போ நம்ம என்னைக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த உடலை விட்டு போவோம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்ப போனாலும் நான் ரெடியா, நான் குவாலிஃபைடு, தகுதி எனக்கு இப்ப இருக்கு, பகவான் நமக்கு தகுதி. அப்கோர்ஸ் நம்ம அகங்காரத்துல சொல்லக்கூடாது, தகுதி வந்துருச்சுங்கிறது அகங்காரத்துல சொல்றது கிடையாது. பட் நான் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், என் கடமையை செஞ்சுட்டேன். பிரபுபாதர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு, நான் அதை செஞ்சுட்டேன், பகவானை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இனி பகவானோட விருப்பம், அப்கோர்ஸ் அவரோட விருப்பம், அவரோட அனுகிரகம், அவரோட சாங்ஷன் இருந்தா தான். ஒரு லோன் அப்ளை பண்றாங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர்ல, லோன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மேனேஜர் அப்ரூவ் பண்ணாதான் லோன் கிடைக்கும் இல்லையா? நம்மளுக்கு கிரெடிட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா அவரு ஏதோ ஒரு தகுதி வகையில ஏதோ ஒண்ணு குறைவா இருக்குன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணாருன்னா முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்குவோம் நம்ம தகுதியோட இருக்கோம், நம்ம எல்லாமே பண்ணிட்டோம்னாலுமே, ஆனா மத்த வைஷ்ணவர்களை அபராதம் பண்ணிட்டோம், அவங்கள தப்பா பேசிட்டோம், இல்ல தவறா அவங்க கிட்ட நடந்துகிட்டோம், இல்ல ஏதோ ஒண்ணு பகவானுக்கு பிடிச்சவங்களை நம்ம தப்பா ஏதோ பண்ணிட்டோம், பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, பகவான் வந்து பிராமணாஸ் வைஷ்ணவாஸ் தப்பா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க கூடாதுன்னு. அப்கோர்ஸ் அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். சில பேர் வைஷ்ணவாங்கிற பேர்ல இல்ல பிராமணாஸுங்கிற பேர்ல அவங்க ரொம்ப கீழ்நிலையில நடந்துக்கிட்டாங்கன்னா அது வேற விஷயம். பட் பொதுவா இதை சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். ஸோ நம்ம அந்த வழியில ஃபாலோ பண்ணோம்னா நம்ம தகுதிக்கு, அந்த தகுதி நிலைக்கு நம்ம கண்டிப்பா போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் முழுக்க இருக்கு இல்லையா? அப்படி பண்ணும்போது ஸ்ரீல பிரபுபாதர் சொன்ன மாதிரி நம்ம வைகுந்தம் போறதுக்கு நமக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் கிருஷ்ணர் அனுகிரகம் தான், அதுக்கப்புறம் சாங்ஷன் குரு கிருஷ்ணாவோட கருணையோட நம்ம போகலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் பண்ணணும். திரும்ப திரும்ப ஹரிகதை கேட்கறது, டெய்லிக்கும் ஹரிகதை கேட்கறது, ஹரிகதை படிக்கிறது,
மத்தவங்களுக்கு அதை சொல்றது. நம்மனால சொல்ல முடியலையா? நீங்க எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க, யூடியூப் சேனல் இருக்கிற அந்த வீடியோஸ உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர் உறவினர்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணி விடுறீங்க. அவங்க கேக்குறாங்களோ கேட்கலையோ உங்க கடமையை நீங்க செய்யறீங்க. சோ இதுதான் கீர்த்தனம். நம்மளே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணுங்கிறது இல்ல. நம்மளுக்கு சொல்ல தெரியல, இல்ல நம்மளால சொல்ல முடியல அப்படின்னா கூட அத மத்தவங்க சொல்றத அதை ஃபார்வர்ட் பண்றோமா, அதுவே கீர்த்தனம் தானே. சோ முடிஞ்ச அளவுக்கு அது பண்ண பண்ண நம்ம மனசு சுத்தமாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் கிருஷ்ணா கிட்ட க்ளோஸரா போய்கிட்டே இருக்கும். அதுதான் சரி. இத நம்ம இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேள்வி, எல்லாருமே சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு இவ்வளவு நாள் தான் இருப்பேன், இவ்வளவு வருஷம் தான் இருப்பீங்க அப்படின்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க, தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?